லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாரை வடிவங்களை சொல்லித்தர வந்திருக்கிறேன். அது என்ன தாரை வடிவம்? பிள்ளையார் சுழி. பொதுவாகவே பிள்ளையார் சுழி பற்றி நம்ம இப்போ தான் ஒரு இதில் பேசினேன். பிள்ளையார் சுழி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளையார் சுழி பார்க்கறது நல்லது. பிள்ளையார் சுழி, கண்கள், நந்தி, கணை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்ணை எப்படியாவது பாருங்க. கண்களுடைய வடிவத்தை நீங்கள் எப்படியாவது பாருங்க. இது பணத்தை மட்டுப்படுத்தாது நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டுவிடும். அந்த மாதிரியான நட்சத்திரம் எது? புனர்பூசம், விசாகம், போராட்டாதி. இவங்க மகர ஜோதி, தீபம் ஏத்துறது, ஆமை விளக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆமை விளக்கு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். நிறைய பேர் வேல் பயன்படுத்துவீங்க. அந்த வேல் பயன்படுத்துறதை பற்றி எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முருகப்பெருமானோட பக்தர்கள் நீங்கள் பயன்படுத்துங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனால் ராசி நட்சத்திரம்னு போயிட்டீங்கன்னா, எது லக்குன்னு போயிட்டீங்கன்னா சொல்கிறது தான் கேட்கணும். தாமரை, கோயில் மணி, ஜிமிக்கி, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தாமரை பக்கம் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ரோஸ் வாங்கிக்கலாம். தாமரை வடிவம் உங்களுக்கு வேண்டாம் உங்கள் லோகோலையோ இதுலையோ. ஒற்றை கொம்பு குதிரைன்னு ஒன்று, இந்த யூனிக்கான என்னமோ ஒன்று இருக்குது, யூனிகான்னு பேர். இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடுவாங்க, அந்த ஒற்றை கொம்பு குதிரை, அந்த பொம்மைலாம் வச்சுக்காதீங்க. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் தருகின்ற 3 நட்சத்திரம் நான் சொல்லித்தர போகிறேன். அவர்கள் பயன்படுத்தும் வடிவங்கள் சொல்லித்தர போகிறேன். அது என்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. தனுசு ராசிக்காரர்களுக்கெல்லாம் தாரை வடிவங்களை சொல்லித்தர வந்திருக்கிறேன். அது என்ன தாரை வடிவம்? தாரை வடிவம்னா ஒன்று புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வடிவங்களோ அதை பற்றி பேசுகிறேன். ஒர்க் அவுட் ஆகக்கூடிய ராசி வேறு, நட்சத்திரம் வேறு, வடிவம் வேறு. ஸோ வடிவங்கள்னால் என்னென்னு புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. பொதுவாகவே சில விஷயங்கள் சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது என்னமோ தெரில, எனக்கு இது ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறோம் பார்த்தீங்களா? அது என்னமோ தெரிலலாம் இல்லை, இது ஏற்கனவே நம்ம முன்னோர்கள் எழுதி கணித்து வச்சுருக்காங்க. நீங்கள் இந்த வடிவத்தால் ஈர்க்கப்படுவீங்க, நீங்கள் இந்த வடிவத்தை பக்கத்தில் வச்சுப்பீங்க, நீங்கள் இதை நோக்கி உங்கள் வாழ்க்கையோட பிரயாணம் இருக்கும்லாம் ஆல்ரெடி டிசைன்டு இது டிசைன்லேயே இருக்குது. அப்போது எதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது, இதெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. அப்போது அதை பற்றி தான் உங்களுக்கு சொல்லித்தர வந்திருக்கேன். ஸோ நான் சொல்கிறத மட்டும், இந்த வடிவங்கள் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தர போகிறேன். இந்த வடிவங்களை மட்டும் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் கூட பயன்படுத்தினா, உங்கள் ஹாலில் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் சட்டை பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வீட்டில் புழங்குற பொருட்களில் வச்சுக்கிட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் டிபியில், வால்பேப்பரில், இப்போது அடுத்த இளைய தலைமுறைக்கு சொல்கிறதா இருந்தால் அப்படி தான் சொல்லணும், ஃபேஸ்புக் ப்ரொஃபைலில் எப்படியாவது நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா போதும், உங்கள் லைஃப் மாறிடும். ஓகே. ஸோ அப்போது தனுசு ராசிக்காரர்கள் 3 நட்சத்திரங்களை உடையவர்கள். என்னது? மூல நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள். இதெல்லாம் தனுசு ராசிக்காரங்க தான். அடுத்ததாக பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள். அடுத்ததாக உத்திராடம் 1 பாதம். இது மொத்தம் இந்த 9 பாதங்களும் உடைய 3 நட்சத்திரங்கள். ஸோ ஃபஸ்ட்டு மூலத்துக்கு போயிடுவோம். மூல நட்சத்திரம் இதெல்லாம் ராசி, எந்த நட்சத்திரம்? இப்போது நான் 2 சொல்லித்தர போகிறேங்க. முதல்ல மூல நட்சத்திரக்காரங்க பொதுவாகவே வச்சுருக்க வேண்டிய வடிவங்கள் சொல்கிறேன். இதை நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுருக்கணும். இப்போ நம்ம சட்டை பேண்ட்டு போட்டுக்கிற மாதிரி பொதுவாகவே நீங்கள் அதை அடிப்படை அது நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சட்டையில் ரோஜா வச்சுக்கலாமா, பேனா வச்சுக்கலாமா, அதெல்லாம் அப்புறம். ஃபஸ்ட்டு நீங்கள் அடிப்படையாக வச்சுக்க வேண்டிய பொருளை பற்றி பேசுவோம். என்ன? அங்குசத்தை நீங்கள் பார்க்கணும். யானை துதிக்கை, இது இது மாதிரியான வடிவம். யானை துதிக்கை இதெல்லாம் வடிவமெல்லாம் வச்சுக்க முடியாது. யானையோட துதிக்கை தான். ஆனால் அதை நீங்கள் பார்க்கறது நல்லது. ஸோ அப்போது என்ன பண்ணலாம், நம்ம அடுத்ததாக பிள்ளையார் சுழி. பொதுவாகவே பிள்ளையார் சுழி பற்றி நம்ம இப்போ தான் ஒரு இதில் பேசினேன். பிள்ளையார் சுழி போட்டுக்கிட்டே இருக்கணும். பிள்ளையார் சுழி பார்க்கறது நல்லது. பிள்ளையார் சுழி நீங்கள் பயன்படுத்தணும். வீணையை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. வீணையோடைய வடிவத்தை நீங்கள் பயன்படுத்துவது நல்லது. சில பேர் பார்த்தீங்கன்னா வீணையோடைய வடிவத்தையும் லோகோவெல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த வடிவங்கள்லாம் ஜென்ரலாக வச்சுருங்க. இப்போது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற நட்சத்திரம், அதனுடைய வடிவங்கள் பற்றி பேசுவோம். பொதுவாகவே பரணி, பூரம், பூராடம், இது 3. இப்போ பாருங்க, இது நிறைய பேசிட்டோம். பரணி, பூரம், பூராடம்னு ஞாபகம் என்ன வரணும்? பரணி என்றால் கீழ் நோக்கிய முக்கோணம் என்று உங்களுக்கு ஞாபகம் வரணும். ராகு கால துர்க்கைங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். இதெல்லாம் 2 மகிஷத்தோட தலை, அதுக்கு நடுவில் அம்பாள் நிற்கிறது உங்கள் ஞாபகம் வரணும். இதெல்லாம் உங்கள் ஞாபகத்தில் வரணும். உங்கள் மைண்டுக்கு நான் சொல்லித்தரேன். பரணி என்றால் என்ன அப்படின்னா,
என்ன பரணியில் நெருப்பு. ஸோ அடுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க, வலம்புரி சங்கு சொல்கிறாங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வலம்புரி சங்கு உங்களுடைய ஆஃபீஸ் பெஞ்சில் டேபிளில் ஒரு வலம்புரி சங்கை வச்சுருங்க. டெய்லி அதை பாருங்கள். கீழ் நோக்கிய முக்கோணம் இப்படி இருக்கணும். முக்கோணம் மேல் நோக்கிய முக்கோணம் வைக்கக்கூடாது, கீழ் நோக்கி முக்கோணம். அடுத்ததாக 2வது கண்கள், நந்தி, கணை இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்ணை எப்படியாவது பாருங்கள். கண்களுடைய வடிவத்தை நீங்கள் எப்படியாவது பாருங்கள். பார்க்குறேன் சார், நான் பார்த்துட்டு தானே இருக்கேன், நான் பார்க்குறேன் பார்க்காம நீ எங்கே போகிற, அந்த கண்ணை நான் சொல்லலை. நான் சொல்கிற கண்ணு வேறு. நான் சொல்கிறது ஆகிற வேலையை பற்றி பேசிட்டீங்க, அதுக்கு போக வேண்டாம். நீங்கள் உங்கள் மைண்ட் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியும். கண்ணின் கடைவெளி காதலியர் காட்டிவிட்டால், ஆமாம் அந்த கண்ணு தான். அந்த கண்ணில் அம்பாளுக்கு கண்மலர் வாங்கி கொடுக்கலாம். நான் அப்படி பேசிகிட்டு இருக்கேன், புரியுதா? ஸோ அப்போ விளையாட்டுக்கு சொல்கிறேன். ஸோ அப்போ அம்பாளுக்கு கண்மலர் வாங்கி கொடுக்கறது, அந்த கண்ணு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதை பற்றி நீங்கள் பாருங்கள். அதை பற்றி அம்பாளுக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, சுவாமிக்கு செய்கிறதா இருந்தாலும் சரி, கண் விஷயத்தில் நீங்கள் உண்மை. அப்போ கண்ணில் கண்ணீர் பார்க்க வேண்டாம், எதுக்குங்க? கண்ணை பாருங்கள் போதும். ரைட். அடுத்ததாக உங்களுக்கு நந்தி எம்பெருமான். நேராக பிரதோஷத்துக்கு போகிறீங்க என்ன பண்ணுறீங்க? பிரதோஷத்தில் நந்தி காதில் பிரச்சனையை சொல்கிறீங்க, வரீங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு விளையாட்டாக இருக்கும், ஆனால் இது கூட ஒரு பிரபஞ்ச ரகசியம். உங்களை ஏன் அந்த நந்திக்கிட்ட அது கூட்டிகிட்டு போச்சு சொல்லுங்கள்? ஏன்னா நந்தி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அப்போ அந்த நந்தியை பார்க்கணும். அந்த நந்தி உங்கள்கிட்ட என்னமோன்னு பேசுது, அது உங்களுக்கு எதுவும் நன்மை செய்ய போகுது, அதை நீங்கள் பாருங்கள். அடுத்ததாக ஊஞ்சல், தொட்டில். உங்கள் வீட்டில் ஒரு ஊஞ்சல் வச்சுக்கிறீங்க. இப்போது நீங்கள் சில பேர் பொன்னூஞ்சல்லாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மேல்மலையனூர்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தெரியும் அந்த பொன்னூஞ்சல் சேவை. ஊஞ்சல்ங்கிற வார்த்தை, ஊஞ்சல்ங்கிற வடிவம், ஊஞ்சல்ங்கிற சேவை. சில பேர் திருப்பதியில் ஊஞ்சல் சேவை, ஏதோ ஒன்று. ஊஞ்சல்ங்கிறது உங்களோட இன்வால்வ் ஆகணும், அவ்வளோதான். தொட்டில்னு சொல்கிறாங்க. ஸோ குழந்தைகளுக்கு தொட்டில் வாங்கி தர்றது. இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தர், உங்கள் ரிலேஷன் ஒருத்தர் குழந்தை பிறந்துருச்சு, தொட்டில் வாங்கி கொடுங்க, உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த தொட்டில் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக நீங்கள் புலிநகம், யானை தந்தம். கழுத்தில் ஒரு புலிநகம் போட்டுக்கிறீங்க. என்ன சொல்கிறாங்கல்ல, அந்த புலி வச்சு பேரெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்த நகம், புலி நகம் மாதிரியான பொம்மை, பிளாஸ்டிக் பொம்மை இருந்தாலும் சரி. அடுத்ததாக உங்களுக்கு வந்து யானை தந்தம் அப்படிங்கிறாங்க. தந்தத்தினால் செய்யப்பட்ட நிறைய பொம்மைகள் வந்து விற்கிறாங்க. இப்போது நம்ம கடையிலே விற்கிறாங்க. அல்லது வந்து அதனால் செய்யப்பட்ட வந்து பேனா மாதிரியான விஷயம், அந்த மாதிரி. ஸோ யானை தந்தம் ஏதாவது ஒரு வகையில் உங்களோட இன்வால்வ் ஆகிருக்கணும். யானை தந்தமே பார்க்குறது இன்னும் பெஸ்ட்டு, அந்த மாதிரி பார்க்குறது நல்லது. அடுத்தது குருவாள், கதாயுதம், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். குருவாள் வச்சிருக்கிற மாதிரி. இப்போ சத்ரபதி சிவாஜி குருவாள், இதை பற்றிலாம் நம்ம நிறைய படிச்சிருக்கோம். சத்ரபதி சிவாஜி ஏன் அதை வச்சுக்கிட்டு ஜெயிச்சாரு அப்படின்னா, அவருடைய இடுப்பில் அந்த குருவாள் வச்சிருப்பாரு. பவானி அம்பாவை வழிபட்டார். இதுக்கெல்லாம் கூட காரணம் இருக்குது. பரணிபுரம் போராட்டத்தை பற்றி நீங்கள் கூகுள் பண்ணி படித்து பாருங்கள், அதில் பெரிய விஷயங்கள்லாம் வரும். ஸோ அந்த குருவாலை இடுப்பில் வச்சிருக்கிறதெல்லாம் இந்த மாதிரி டைப்பு தான். ஸோ நீங்கள் குருவாலை ஏதோ ஒரு வடிவத்தில் நீங்கள் ஃபேன்சி ஸ்டோரில் கேட்டால் கூட கிடைக்கும், பார்க்கறது நல்லது. அடுத்தது உங்களுக்கு வதை. எது உங்களுக்கு வதைனா என்ன? வதைக்காதடே அப்படி நம்ம சொல்கிறோம். வதைக்காதனா என்ன? என்னை துன்புறுத்தாத, என்னை கஷ்டப்படுத்தாத அப்படிங்கிறது தான் வதைத்தல் என்று சொல்கிறோம். ஸோ இதை வதைக்கிறதெல்லாம் எது அப்படின்னா, இது பணத்தை மட்டும் மட்டுப்படுத்தாது நண்பர்களே, இது உங்கள் வாழ்க்கையவே புரட்டி போட்டு விடும். அந்த மாதிரியான நட்சத்திரம் எது? புனர்பூசம், விசாகம், போராட்டாதி. இவங்க என்ன அடித்து கூப்பிட்டாலும் அப்பயும் போகக்கூடாது. இந்த புனர்பூசம், விசாகம், போராட்டாதி வான்னு கையை பிடிச்சி வா, என் கூட பிஸ்னஸ் பண்ணு, வரமாட்டேன், உங்கூட நான் வரமாட்டேன், தெளிவாக சொல்லிடணும். புனர்பூசம், விசாகம், போராட்டாதி இத்தனைக்கும் குருவோட நட்சத்திரம் தான். இருந்தாலும் உங்களுக்கு அது செட் ஆகாது. இப்போது புனர்பூசம் ராமருடையது. அதுனா என்ன ஆகும்? அப்போ வளைந்த வில், பெரிய நாய், மூங்கில் குழாய், இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுங்கிறாங்க. ஸோ வில்லு வடிவமே உங்களுக்கு செட்டே ஆகாது. அடுத்ததாக பெரிய நாய் வேண்டாம். அப்போ சின்ன நாய் வளர்த்தலாமா? வேணாம், விடுங்களேன், அதுதான் உங்களுக்கு செட் ஆகலைல்ல. ஸோ அப்போ அதை நீங்கள் வளர்த்தவே வேண்டாம். அது நீங்கள் வச்சுருந்தாலும், அப்போ நாங்கள் வீட்டில் வச்சுருக்கோமே, என்ன சார் செய்கிறது? ஸோ நீங்கள் பொதுவாக நீங்கள் ஏதாவது பெரும்பாலும் பயன்படுத்துகிறத இதோடு நிறுத்திக்கோங்க. பெரும்பாலும் மேற்கொண்டு வாங்காதீங்க, அல்லது மேற்கொண்டு பொம்மைகள் வாங்காதீங்க. அந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக காவடி, விசிறி, அருகோணம், முக்கோணம், இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. வதையை தான் கொடுக்கும். காவடி, விசிறி, அருகோணம், முக்கோணம் இதெல்லாம் உங்களுக்கு செட் ஆகாது. உங்களுக்கும் அந்த வழிபாட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே போக வேண்டாம். பட்டாம்பூச்சி, யானை துதிக்கை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய கார்டன் நிறையா நீங்கள் வந்து பட்டாம்பூச்சி வளர்த்து இது பண்ண போகிறீங்க, அதெல்லாம் வேண்டாம். அது உங்களுக்கு வரவே வராது. அந்த பிஸ்னஸே உங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி பாயும் புலியினுடைய வடிவத்தை நான் யார் தெரியுமா, ஒரு வீரமாக ஒரு லோகோ வைக்க போகிறேன், மாமன்னன் ராஜராஜ சோழனுடைய வடிவத்தை. வேணாங்க, உங்களுக்கும் பாயும் புலிக்கும் ஆகாதுங்க. புலிக்கு என்ன சார் என் மேலே கோவம்? புலிக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை, உங்கள் நட்சத்திரத்து மேலே கோவம். அதனால் அது உங்களுக்கு வேண்டாம். ஸோ அப்போது அடுத்ததாக நீங்கள் பயன்படுத்தக்கூடாத பொருள், பெரிய கும்பம், கீழ் நோக்கிய தேங்காய், கீழ் நோக்கிய தண்டாயுதம், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. மேல் நோக்கிய தண்டாயுதம் வைக்கலாம். மேல் நோக்க ஆஞ்சநேயர் தண்டாயுதத்தை தோளில் வச்சிருக்காரு, வைக்கலாம்.
கீழ் நோக்கிய தண்டாயுதம் வேண்டாம். அதே மாதிரி பெரிய கும்பம், பெரிய பூர்ண கும்பம், அதுக்கு பதிலாக நீங்கள் சிம்பிளாக ஏதாவது நீங்கள் மரியாதை பண்ணிட்டு போங்க. பூர்ண கும்பத்தை அவாய்ட் பண்ணுங்கள். அப்போது நீங்கள் இரட்டை வால், ஒற்றை மீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். 2 வால் வைக்கிற பழக்கம் அது வேண்டாம். குறுவால் தான் உங்களை வைக்க சொல்லியிருக்கு, பெரிய 2 வால் வைக்க சொல்லலை, அது வேண்டாம். ஒற்றை மீன் உங்களுக்கு வேண்டாம், செட் ஆகாது. நிறைய மீன் பார்க்கலாமா, பார்க்கலாம். இதில் நான் சொல்லப்பட்ட வடிவத்தை தவிர வேறு வடிவம் நீங்கள் பார்க்கலாம். இந்த வடிவம் உங்களுக்கு வேண்டாம், அவ்வளோதான். ஸோ இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்துங்கள். மூல நட்சத்திரக்காரங்களுக்கு கிளியர்னு நான் நினைக்கிறேன். அடுத்ததாக பூராட நட்சத்திரக்காரங்களை பற்றி பார்க்குறோம். இப்போது பூராடம் 1, 2, 3, 4 பாதங்கள் வருகிறது. பூராடத்துடைய ஜென்ரல் வடிவங்கள் என்னங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துறோம். பூராடத்தினுடைய ஜென்ரல் வடிவம் என்ன? புலிநகம் நம்ம சொல்கிறோம். புலிநகம், யானை தந்தம், குருவால் இதெல்லாம் ஜென்ரலாகவே நீங்கள் வச்சிருக்க வேண்டிய வடிவங்கள். பொதுவாகவே நீங்கள் ஒரு கமர்ஷியல் பாய், நீங்கள் என்ன பண்ணணும், கழுத்தில் ஒரு புலிநகம் போட்டிருக்கிறது நல்லது, ரொம்ப நல்லது. இல்லாதவங்க வாங்கி போடுங்க. அப்போது ஒரு புலியோட பல்ல 2 புலி பல்லெல்லாம் கேட்காதீங்க. புலிப்பல் நல்லது, அவ்வளோதான். அதை நீங்கள் பயன்படுத்துறது நல்லது. ஒரிஜினலான்னு பார்த்து வாங்குங்க. அடுத்ததாக கதாயுதம், இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்துறது உங்களுக்கு நல்லது. அந்த வடிவங்கள் இப்போ நான் சொல்கிறது ஒரிஜினல்னா அப்படின்னா என்ன சார் அர்த்தம்னா, நீங்கள் இதே மாதிரியான வடிவமானு பார்த்துட்டு வாங்கன்னு அர்த்தத்தில் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வடிவம் சின்னப்படாமல் இருக்கணும், பின்னப்படாமல், சேதப்படாமல் இருக்கணும், அதான் முக்கியம். இப்போது உங்களுக்கு எது ஒர்க் அவுட் ஆகக்கூடிய நட்சத்திரம்னு பார்க்குறோம். இது பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு. கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இந்த 3 பேரும் என்ன, கண்ணா லட்டு திங்க ஆசையா, இவங்க 3 பேரும் உங்களுக்கு லட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு என்ன சொல்கிறது, உங்களுக்கு தரமான பார்ட்னர்னால் அது இவங்க தான். கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் இவர்கள் பீரியடில் எது சொன்னாலும் உங்களுக்கு நடக்கும். இவங்க கூட வச்சுக்கிட்டா சகல விதமான அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு கிடைப்பாங்க. இப்போ கிருத்திகை நட்சத்திரம்னா என்ன? கிருத்திகையில் சவர கத்தி, கூர்மையான கத்தி இதெல்லாம் உங்களுக்கு லாபம் தரும். உங்கள் வீட்டில் நான் ஒரு ராசிக்கு சொல்லியிருந்தேன், நீங்கள் சவர கத்தி பயன்படுத்தாதீங்கன்னு. ஆனால் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் சவர கத்தி பயன்படுத்துங்க. பெரும்பாலும் இந்த ரேசருக்கு பதிலாக இந்த ரேசருக்கு சவர கத்தி பயன்படுத்துங்க, படுத்தாமல் போங்க. ஆனால் சவர கத்தி நீங்கள் பார்க்கணும், அவ்வளோதான் நான் சொல்ல வர்ற பாயிண்ட். ஸோ இப்போ கூர்மையான கத்தி உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆகும். வால், நெருப்பு, சுடர் இதெல்லாம் வரும். சுடர் சார் எனக்கு தெரியும் சார், அந்த சுடர்மணி அதுதான் அந்த சுடர்ங்கிறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். சுடருங்கிற வார்த்தை உங்களுக்கு சுற்றும் வீடி சுடரே சுடரே சுடர் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அடுத்ததாக உங்களுக்கு நீண்ட கோல், ஊஞ்சல் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அது கீழ்நோக்கிய தண்டாயுதம், கீழ்நோக்கிய உங்களுடைய அம்பு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். வில்லு, தந்தம் கொண்ட யானை இதெல்லாம் உங்களுக்கு பணம் தரக்கூடிய விஷயம். வில்லு, தந்தம் கொண்ட யானை இதெல்லாம் உங்களுக்கு பணம் தரும். மகர ஜோதி, தீபம், அப்போ தீபம் ஏற்றுறது, ஆமை விளக்கு இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த ஆமை விளக்கு சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாது, ஆனால் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஆமை விளக்கு. இதுக்கு பேர் சம்பத்துன்னு பேர். இப்போது அடுத்து உங்களுக்கு பூராட நட்சத்திரக்காரங்களுக்கு வதை என்ன, எது பிரச்சனைக்குரிய நட்சத்திரம்னு நம்ம பார்த்துடலாம். வதை என்ன? மகுடி, புற்று, அம்பு, கூடை இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. மகுடிக்கிட்ட போகக்கூடாது, புத்துக்கிட்ட போகக்கூடாது, அப்போ அம்பு, கூடை இதுக்கிட்டலாம் போகக்கூடாது. இதெல்லாம் நீங்கள் வீட்டில் வச்சுக்கவே கூடாது. வீட்டில் நான் ஏன் சார் மகுடி வைக்க போகிறேன்? மகுடி சம்பந்தமான பாட்டு, படம் எதுவுமே மகுடிங்கிற சாப்டர் உங்களுக்கு வரக்கூடாது. முருகவேல், மயில் தோகை, கொத்து, பெரும்பாலும் முருகவேல். எதுக்காக இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வேல் பயன்படுத்துவீங்க. அந்த வேல் பயன்படுத்துறதை பற்றி எனக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. முருகப்பெருமானோட பக்தர்கள் நீங்கள் பயன்படுத்துங்க, அது தனி டிபார்ட்மெண்ட். ஆனால் ராசி நட்சத்திரம்னு போயிட்டீங்கன்னா, எது லக்குன்னு போயிட்டீங்கன்னா சொல்கிறது தான் கேட்கணும். பெரும்பாலும் வேல் பயன்படுத்துறது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோதான். இதை ரொம்ப சென்சிட்டிவாக கொண்டு போயிடாதீங்க. இது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அவ்வளோதான். அதை நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். அடுத்ததாக பசுவின் மடி, கோமாதா வழிபாடு அதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது, அது போட்டால் போகாதீங்க. அடுத்ததாக தாமரை, கோயில் மணி, ஜிமிக்கி இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. தாமரை பக்கம் வேண்டாம், அதுக்கு பதிலாக ஒரு ரோஸ் வாங்கிக்கலாம். தாமரை வடிவம் உங்களுக்கு வேண்டாம், உங்கள் லோகோலையோ எதுலையோ. ஜிமிக்கி வேண்டாம், அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது தோடு, சின்ன தோடாக வச்சுக்கலாம். ஜிமிக்கி நீங்கள் பயன்படுத்துகிறதா இருந்தால் வேண்டாம். ஆந்தை உங்களுக்கு செட் ஆகாது, விட்டுருங்க. அடுத்ததாக 3வது காமதேனு வடிவம். அதே மாதிரி ஒற்றை கொம்பு குதிரை, ஒற்றை கொம்பு குதிரைன்னு ஒன்று, இந்த யூனிக்கானா என்னமோன்னு இருக்குது, யூனிக்கான்னு பேர். இந்த குழந்தைங்கள்லாம் வச்சு விளையாடுவாங்க, அந்த ஒற்றை கொம்பு குதிரை. அந்த பொம்மைலாம் வச்சுக்காதீங்க. உங்கள் வீட்லேயே ஒரு குழந்தைகள் ஒற்றை கொம்பு குதிரை வேணாம்ப்பா, அது உங்களுக்கு செட் ஆகாது. என்னங்க சார் இது, ஒரு நியாயம் வேணாமா? இந்த பொம்மை என்ன சார் செய்ய போகுது? செய்யும். இப்பொழுதும் சொல்லுகிறேன், சில பொருட்கள் உங்களுக்கு தெரிஞ்சே வந்திருக்கு, சில பொருட்கள் உங்கள் வீட்டில்
தெரியாமையே வந்திருக்கு. அப்போ அதை பற்றி பேசுகிறது தான் அஸ்ட்ராலஜி. அஸ்ட்ராலஜி ஹேவ் நோ லிமிடேஷன்ஸ். இப்போது ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இதற்கெல்லாம் விளக்கம் கேட்டிங்கன்னா இதெல்லாம் வெறும் நம்பிக்கைகள், அவ்வளவுதான். திரும்பவும் சொல்கிறேன், நம்பிக்கைகள், அவ்வளவுதான். இந்த நம்பிக்கைகளுக்கு ஆழமான அர்த்தங்கள்லாம் நீங்கள் தேடக்கூடாது. இந்த நம்பிக்கைகளை எடுத்துகிட்டு போயிடணும், அவ்வளோதான். இப்போ இதை மட்டும் பயன்படுத்துங்க. அடுத்ததாக உத்திராட நட்சத்திரத்தை பற்றி பார்க்க போகிறோம். உத்திராட நட்சத்திரக்காரங்க பொறுத்த வரைக்குமே இவர்களுக்கு ரொம்ப ஜென்ரலாக இவங்க கையில் வச்சுக்க வேண்டிய பொருட்கள் என்ன அப்படின்னு பார்க்குறோம். பொதுவாகவே இவர்கள் வில்லு வச்சுக்கலாம். வில்லு சம்மந்தப்பட்ட வடிவம் வச்சுக்கலாம். தந்தம் கொண்ட யானை வச்சுக்கலாம். ஆமை விளக்கு வச்சுக்கலாம். இதெல்லாம் இவர்கள் எப்பொழுதுமே கூட வச்சுக்கலாம். இவர் தந்தம் கொண்ட யானை, வில்லு போன்ற விஷயங்கள். உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பணம் தருகின்ற 3 நட்சத்திரம் நான் சொல்லித்தர போகிறேன். அவர்கள் பயன்படுத்தும் வடிவங்கள் சொல்லித்தர போகிறேன். அது என்ன? ரோகிணி, ஹஸ்தம், திருவோணம். இவங்க 3 பேரும் யார்? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த பணம் தர்ற இந்த 3 பேரும். அப்போது ரோகிணின்னா யார்? கிருஷ்ணருங்க. அப்போ கிருஷ்ணர் பொம்மையை பொதுவாக வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் டாலர் போடுங்க. கிருஷ்ணர் சம்மந்தப்பட்ட செம்பு காப்பு போடுங்க. கிருஷ்ணர்னாலே கிருஷ்ணா நீ பேகனே நீங்கள் கூப்பிடுங்க, கிருஷ்ணர் வேகமாக வந்துடுவார். கவலைப்படாதீங்க. காரணம் என்னென்னா நீங்கள் தான் உத்திராட நட்சத்திரக்காரங்களாச்சே. ஸோ அப்போது கிருஷ்ணா சம்மந்தப்பட்ட பாட்டு, கிருஷ்ணர் வடிவம், இதெல்லாமே பொதுவாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். தேர், சக்கரம், விழுதுகளுடன் இருக்கும் ஆலமரம். என்னப்பா பஞ்சாயத்து தொடங்கிடலாமா? பார்த்தீங்கன்னா அந்த விழுதோடு இருக்கிற ஆலமரம் இருக்கும், ஊர் நடுவில் இருக்கும். எங்கேயாவது டைம் கிடச்சா கிராமத்து பக்கம் உங்கள் கார் உள்ளே எங்கேயாவது போகுது அப்படின்னா அந்த ஒரு ஆலமரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வந்து பாருங்கள், உங்கள் லைஃப் மாறும். உட்காந்துட்டு சும்மா எதாவது கதை பேசாதீங்க. உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் சுவாமி தியானம் பண்ணுங்கள். தெரிஞ்சோ தெரியாமல் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், எனக்கு நல்லது நடக்கணும்னு ஒரு நிமிஷம் வேண்டுங்க. அந்த ஆலமரம் விழுதுகளுடன் இருக்கிறத பாருங்கள். போன்சாய் ட்ரீஸ் இப்போ கிடைக்குது. நிறையா அஸ்ட்ராலஜி நிறைய பேருக்கு நானே குறிப்பு சொல்கிறேன். செலவு பண்ணால் வீட்டு நடுவுலேயே நீங்கள் வளர்த்தலாம் போன்சாய் ட்ரீஸ். ஸோ அப்போது தேர், ஸ்ரீசக்கரம் முக்கியமாக நம்ம ஒரு படத்தெல்லாம் பயன்படுத்துகிற கழுத்தில் ஸ்ரீசக்கரம் இருக்கும். அந்த ஸ்ரீசக்கரம் இருக்கிற வரைக்கும் யாரும் அவர் ஒன்றும் பண்ண முடியாது. அவெல்லாம் சொல்லுவாங்க, அந்த பாபா படத்தில் ரஜினிகாந்த்லாம் கழுத்தில் போட்டிருப்பார் ஸ்ரீசக்கரம். அப்படி வில்லன் அப்படி ஷூட் பண்ண அதெல்லாம் நடக்கும். அந்த மாதிரிலாம் இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு உங்களுக்கு பவருங்க, அவ்வளோதான். திரும்பவும் சொல்கிறேன், இது மற்றவனுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஸோ ஸ்ரீசக்கரம் நீங்கள் பயன்படுத்தலாம். அதை நீங்கள் கழுத்தில் மாட்டிக்கலாம் அல்லது கையில் வச்சுக்கலாம். ஏதோ ஒரு வடிவத்தில் உங்களோட இருக்கிற மாதிரி பாருங்கள். அடுத்ததாக ஒற்றை மயில் பீலி சொல்கிறாங்க. ஒற்றை மயில் பீலி இப்போது ஒரு மயிலிறகே அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இந்த மயிலிறகு சில பேர் இப்போவும் சொல்கிறேன், இந்த மயிலிறகு மாதிரி ஜென்டிலாக பயன்படுத்தினா தான் இந்த தாரை ஒர்க் அவுட் ஆகும். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த மயிலிறகு வச்சுட்டு வேறு ஏதாவது நீங்கள் சும்மா அப்படி சொரியறது, சும்மா எடுத்து இதை கண்டாமினேட் பண்ணுறது, அது முடியை பிச்சு போடுறது, இதெல்லாம் பண்ண சில பேர் மயிலிறகு வச்சுருப்பீங்க, நீங்கள் பிச்சு போடுவீங்க. அதெல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு நெகட்டிவ் ஆகிடும். திரும்பவும் சொல்கிறேன். ஸோ அப்போ தாரை வடிவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. மயில் இறகுங்கிறத ஜென்டிலாக அப்படியா சரி நமக்கு பணம் தர்ற தெய்வம் அப்படின்னு நீங்கள் நினைக்கணுமே தவிர அதை நீங்கள் கொச்சப்படுத்தக்கூடாது. ரைட்டு. அடுத்ததாக கூரிய அம்பு. அது நீங்கள் அம்பு இப்படி கையில் வச்சுருக்கிற படம், சந்திரன்லாம் கையில், ஏதோ ஒரு கிரகங்கள்லாம் கையில் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். அடுத்ததாக சின்முத்திரை கையில் இப்படி சின்முத்திரைனா இதுதான், நல்லா பார்த்துக்கோங்க, இதுதான் சின்முத்திரை. இந்த சின்முத்திரையை நீங்கள் பார்க்கணும். அடுத்ததாக ஆசி வழங்கும் கை, அபயக்கை, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். இப்படி 2 கையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆசி வழங்கும் கை, அபயக்கைனா இதுதான் அபயம், அபயஹஸ்தம்னு பேர், அபயஹஸ்தம். இதை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது காது மடல், 3 பாதச்சுவடு, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். பாதச்சுவடு, அதே மாதிரி உங்களுக்கு ஆமை விளக்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகக்கூடிய வடிவங்கள். ரைட். ஒர்க் அவுட் ஆகாத வடிவம் எது? உத்திராடத்துக்கு எது தொட்டா நமக்கு பிரச்சனை? ஆயில்யம் கேட்ட ரேவதி. ஆயில்யம்னால என்ன வந்துருச்சு? 5 தலை நாகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவுமே உங்களுக்கு இச்சாதாரி நாகம் இந்த படத்தில் நாடகத்தில் போடுறான், பார்க்காதீங்க, வேண்டாம். நாகத்தை நீங்கள் பெரும்பாலும் பாம்பை அவாய்ட் பண்ணுங்க. சார் டிவி திறந்தேன் சார், சேனல் ஓடிட்டு இருந்தேன் சார், பாம்பை பற்றி காட்டுறாங்க சார், வேண்டாம். பாம்புக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை, நமக்கு அவங்க கூட டீலிங்கே வேண்டாம். ஸோ அப்போ பாம்பை பார்க்காதீங்க. அடுத்ததாக அம்மியை சொல்கிறாங்க. அம்மி வடிவத்தை பெரும்பாலும் தவிருங்கிறாங்க. ஸோ அடுத்து நாகலிங்க பூ, பெரும்பாலும் அதை தவிருங்க அப்படிங்கிறாங்க. சில பேர் வாசனைக்காக வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறது, அதெல்லாம் உங்களுக்கு அது ஒர்க் அவுட் ஆகாது, அதை தவிருங்க. அடுத்ததாக கேட்டனஸ் தரக்கூடிய வடிவங்கள், மின்னல் வடிவம், டிக் வடிவம், அதே மாதிரி வஜ்ராயுதம், திரைச்சீலை, நெருப்பு கங்கு, இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ இந்த டிக் வடிவம் பெரும்பாலும் டிக்குக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ண முடியுமா பாருங்கள். பாயிண்ட் வைங்க. ஸோ டிக் பண்ணுவாங்க, அதிகாரிகளாக இருந்தால் டிக் பண்ணுவீங்க. டிக் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். முக்கியமான ஒரு விஷயம், அது கவனிங்க.
டிக் பண்ணாதீங்க. டிக் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பண்ணுங்கள். சும்மா இப்படி கோடு போடுங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் இருந்தால் இப்படி கோடு போடுவாங்க, டிக் பண்ண மாட்டாங்க, இப்படி கோடு போடுவாங்க. அந்த மாதிரி வடிவத்தை மாற்றுங்க. இந்த டிக் வேண்டாம். அடுத்ததாக பாதச்சுவடு, பாதுகை, இரட்டை மீன்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. உங்களுடைய ஆஃபீஸ் டேபிள் பெஞ்சில் ஒரு தொட்டி இருக்குது, அதில் 2 மீன் இருக்குது, வேண்டாம். ஒன்று அதை 1 ஆக்கி விட்ருங்க, அல்லது 3 ஆக்கி விட்ருங்க, அல்லது 4 ஆக்கி விட்ருங்க. இந்த 2 மட்டும் வேண்டாம். 2 உங்களுக்கு வேண்டாம். அடுத்து பாய்மர கப்பல், படகு பாய்மர கப்பல். இந்த பார்த்திங்கன்னா இந்த ஒகேனக்கல் மாதிரி இடத்துலலாம் ஒரு படகு இருக்கும். அந்த படகு, அதை பற்றிய வீடியோஸ், அதை பற்றிய ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அதில் அந்த படகே வேண்டான்றேன். அதுக்கு பதிலாக வேறு ஏதாவது பாருங்கள். போட்டு வேறு போட்டுக்கு போய்க்கிங்க. இந்த படகு வேண்டாம். படகுங்கிறது என்னென்னா நம்ம துடுப்போடு இருக்கிறது தான் படகு, அது வேண்டாம். ஸோ இந்த வடிவங்கள் எல்லாம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். எந்தெந்த வடிவங்கள் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது தெளிவாக சொல்லியாச்சு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். டோன்ட் கெட் கன்ஃபியூஸ். இந்த வடிவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. 1. 2வது வடிவங்களை மாற்றி பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா வதையை எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் பண்ணுற வடிவத்தை எடுத்து கழுத்தில் போட்டுக்காதீங்க. உங்களுக்கு தெரிலனா கூட பரவாயில்ல, இன்னொரு தடவை இந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள். இதில் சொல்லப்பட்டதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பெரிய கடலுங்க. இந்த விஷயத்தில் உங்களுக்கு எப்போ குழந்தை பிறக்கும், என்னென்ன வடிவங்கள் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் எப்படி எளிதில் ஜெயிக்கலாம், எப்படி சீக்கிரமாக புதிய தொழில் தொடங்கினா வெற்றி பெறலாம், நிறைய என்னால் உங்களுக்கு சொல்ல முடியும். கீழே போயிட்டு இந்த 2 பேரை கூப்பிடணும். உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறைப்படி கூட நீங்கள் என்னோட பேசலாம். ஸோ அப்போது கீழே ibc.com உடைய நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருப்பாங்க, சேனல் லிங்க். அதை கிளிக் பண்ணி கனெக்ட் பண்ணினா என்னுடைய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும். தாரை வடிவங்களை தாண்டி உங்கள் வாழ்க்கைக்கான தெளிவான கைடன்ஸ் என்னால் தர முடியும். உடனே ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். ஃபுல்லா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.